இயக்குனர்னு சொல்கிறது வந்து அந்த அந்தஸ்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா மெனக்கடல் அதிகமாக வேணும், அதுக்குள்ளே இருக்கணும். நான் வந்து தலைமகன் பண்ணதுக்கு காரணம் வந்து இப்போ அன்பு சகோதரர் பாலாஜி வந்து இன்பிட்வீன் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்னால் அவரை வந்து அந்த இயக்க முடியாமல் போனதுனால அந்த படத்தை முடிக்கணுன்றதுக்காக நான் டைரக்ட் பண்ணேன். எனக்கு ஆசை இருக்குது, ஐ லவ் டு எடிட் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை. அன்றைக்கி லோகேஷ் வரல. ஸோ எடிட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆனால் அதுதான் கடைசியில் வந்து ப்ராடக்ட்டை கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபைனல் எடிட் ஷுட் லுக் ரியலி குட். அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட முழு நேரமாக ஒரு நியராச்சும் உட்காந்து கதையை எழுதி அந்த கதைக்குள்ளே என்னெல்லாம் வரணும்னு நினச்சி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியோட படம் கொண்டு வரத்துக்கு முழுமையான நேரத்தை ஒதுக்குவதற்கு என்னிடம் நேரம் இல்லை. நிச்சயமாக உங்களுடைய கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒன்று மட்டும் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் கேட்டனால அந்த கேள்விக்கு எனக்கு அன்பு மனைவி ராதிகா அவர் வந்து சிறந்த நடிகை. அவங்க ஒரு சோலோவாக அவங்கள வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவங்கள வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு படத்தை இயக்கணுன்ற எண்ணம் நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான வேலையை பார்த்துட்ருக்கேன். சார் இங்கே சார் வாழ்த்துக்கள் சார். சார் இங்கே இங்கே பேசிட்டு வரேன் பஸ். சார் அதுக்கு என்ன ஆஃபீஸராக போடணும்னு தெரியல, பட் இருந்தாலும் பார்க்குறேன். சார் முதல்ல வாழ்த்துக்கள். 150 படம். நன்றி பஸ். இந்த 150 படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் நடிச்சிட்டீங்க. பொலிட்டிஷியனாக, போலீஸ், அப்படி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ். இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நடித்தது இல்லை. ரொம்ப நாளாக என் மனசில் இது மாதிரி ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்கா? அது இயக்குனருக்கு தான் பஸ் கேட்கணும். ஏன்னா ஒரு ஆக்டரை வந்து கிரியேட் பண்ணுறது இயக்குனர்கள். அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை அவருக்கு சொல்லி ஈ கேன் ஆல்சோ பெர்ஃபார்ம் இன் திஸ் கேரக்டர் அப்படி நினைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வரணும். ஸோ அதுதான் நடிகன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஐ ஹவ் நாட் காட் சம்திங் டு கிவ் மை வெரி பெஸ்ட் அப்படின்றது இன்னும் எனக்கு அப்படி நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். ஆமாம், கொலை பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக கொலை நடக்குதுன்னு சொன்னீங்க. அதர் ஸ்டேட்டில் கொலைகள் எல்லா இடத்துலையும் நடக்குது. கொலை நடக்குதுன்னு சொன்னேன். தமிழ்நாட்டில் அதிகம் இங்கே செய்தி இங்கே வந்துட்டு இருக்கு. இப்போ கூட வரும்போது வந்து ஆழ்வார்குறிச்சி தென்காசி மாவட்டம் நடந்துச்சுன்னு சொன்னனால டக்குன்னு சொல்லிட்டேன் பஸ். தப்பு எல்லா பக்கமும் நடக்குது கொலை. அமெரிக்காலே நடக்குது. சார் வாழ்த்துக்கள். 150வது படம் இதே மாதிரி 200 250 நிறைய பண்ணணும்னு வாழ்த்துறோம் சார். 100வது படம் தலைமகன் நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக நடந்தது. 150வது படம் எளிமையாக நடக்க காரணம் என்ன? உங்களுக்கு நண்பர்கள் நிறைய, உங்கள் கூட நடித்த ஹீரோயின்ஸு, டைரக்டர், ப்ரொடியூசரு, ஒரு நேரு ஸ்டேடியத்தில் ரொம்ப பெருசாக நடந்துருக்கலாமே சார். இல்லை பஸ், அதை பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாடுறது இல்லை, கொண்டாடணும்னு நினச்சா கொண்டாட முடியறதில்ல. அவ்வளோதான் பஸ். சார் குழப்பமாக இருக்குல்ல? சார் எனக்கே புரியல, உங்களுக்கு எப்படி புரியல சார்? சொல்லுங்க சார். ஸ்மைல் மேன். எஸ் சார். 2023 வந்து இங்கிலீஷ் படம் வந்தது. அது வந்து பிரம்மாண்டமாக பேசப்பட்டது. வில்லியம்ஸ் நடிச்சிருந்தாரு. இப்போ வந்து டைட்டிலுக்கு பஞ்சமா இல்லை கதைக்கு பஞ்சமா? ஏன்னா வந்து ஸ்மைல் மேன் படம் வந்துச்சு, அது ஏற்கனவே நல்லா பிரம்மாண்டம் போயிடுச்சு. படம் வந்துருச்சு, அது ரஜினி சார். அதுதான் சார். ஏன்னா தமிழில் வைக்கிறீங்களா சார்? இப்போ வந்து தமிழில் அதே மாதிரி தான். அதான் டைட்டிலாக இல்லை, ரஜினி சார் கூலின்னு வைக்கணுன்றது என்ன அவசியம்னா அதுக்கு காரணம் இருந்திருக்கு, ஆனால் வச்சுருக்காங்க. இங்கே எப்போ பார்த்தாலும் நான் சிரிச்சிட்டு இருக்கேன், எங்கள் குரூவேக சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தாரு ஸ்மைல் மேன் பேர் படிச்சுன்னா வச்சுட்டாரு. சார் இல்லை சகோதரர் இல்ல நீங்க பேசும்போது போற போக்குல சூர்யாவை அப்படியே கலாச்சிட்டு போன மாதிரி. யாரையும் கலாச்சி எனக்கு கங்குவா அந்த ஆடியோ லைன்ஸ்ல தான் சொன்னாங்க, இல்ல கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அந்த மாதிரி சொல்லிட்டா வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து இப்படிலாம் சொல்லி, அதுக்கு உதாரணத்துக்கு சொன்ன அவங்கள நினைச்சு நான் சொல்ல, நம்மளே வந்து ரொம்பமா பாராட்டி இந்த படம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லி நாளைக்கு எது போச்சுன்னா அன்னைக்கு சொன்னாரேன்னு என்ன திட்டக்கூடாதுல்ல. ஸோ வாட் ஐம் சேயிங் வி ஹவ் டன் அ குட் ஜாப், அதுக்கு சொல்ல வந்து. ஸோ இனிமே யாரும் அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்ல வரீங்களா? இது அப்படி இல்லை பஸ். நம்ம வந்து ஐ திங்க் ஜட்மெண்ட் இஸ் லெஃப்ட் டு தி ஆடியன்ஸ், நாட் வித் அஸ். நம்ம வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் இல்லையா? நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லா வரணும் தான் எடுப்போம். யாரும் வந்து ஃப்ளாப் படம் கொடுக்கணும் யாரும் படம் எடுக்கிறது இல்லை. ஆல் டெடிக்கேஷன், உழைப்பு, உண்மையான உழைப்பு, நேர்மை எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் மக்களை வந்து விரும்பலைன்றது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், ஒரு மிஸ்டேக் எனிபடி. நாம் எப்படி கொடுக்குறோன்றதை வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து தனியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் ரிப்போர்ட்டர்ஸ் இல்லையா? அப்போ வந்து யார் ரிப்போர்ட்டு நம்மளுக்கே தெரில. அதனால் அவங்க வந்து கருத்து சொல்ல உள்ளே உட்காந்து மச்சான் உள்ளே வந்துடாதா கேவலமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான். நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுலாம்? அதனால் வி cannot say all that. நான் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன். எதுவும் சொன்னால் வந்து சில சமயம் நடக்காதுன்னுவாங்க. என் வீட்டில் கூட கேட்பாங்க, என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க, இல்லை முடிஞ்ச பிறகு சொல்கிறேன்னுவேன். ஏன்னா தஸ் மெனி ஸ்லிப் இந்த கப் அந்த லிப் பண்ணுவாங்க. கப்பு இங்கே தான் இருக்கும், காஃபி இருக்கும், எடுத்து குடிக்கிறதுல கொட்டிடும். நான் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர். அந்த மாதிரி நான் சொன்னேன். நான் தவறாக புரிஞ்சு திருச்சிடாதீங்க, அது எனக்கு நன்றியோடு கேட்டுக்கொள்கிறேன். டைரக்ட் சார் தெரியல பஸ், எனக்கு மறந்துட்டேன். நான் மெமரி லாஸில் இருக்கேன் நான். டைரக்ட் சார்
டைரக்ட் சார்